Hello everyone. இன்னைக்கு வந்து கிளாஸ் 11th ஃபர்ஸ்ட் லெசன் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் லெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான லெக்சரில் ஃபிசிக்கல் குவான்டிட்டினா என்ன, யூனிட்ஸ்னால் என்ன, ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட் எப்படி மாற்றுது, அதுக்கப்புறம் டைமென்ஷன்ஸ் உடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ இந்த 4 விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான லெக்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு என்ன, எந்த ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்ண முடியுமோ அதுக்கு பேர் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அப்போ நான் ஃபிசிக்கல் குவான்டிட்டினா எந்த ஒரு குவான்டிட்டியை வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியாதோ, கெனாட் பி மெஷர்டோ, அதை வந்து நான் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படிம்போம். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா லென்த்து. ஸோ லென்த்தை வந்து உங்களால் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு மாஸ் உங்களால் மெஷர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி, டெம்பரேச்சர், ஏரியா, வால்யூம், டென்சிட்டி. ஸோ இதெல்லாம் மெஷரபிள் குவான்டிட்டிஸ். இங்கே வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கெல்லாம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். நெக்ஸ்ட் இந்த குட்னஸ், லவ், ஹேட்டட், லைக், டிஸ்லைக் இவங்கெல்லாம் நான் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ இப்போது ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நாம் 3 வகையாக பிரிப்போம். என்னென்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல், சப்ளிமெண்ட்ரி, டிரைவ்டு அப்படின்னு 3 டைப்ஸாக பிரிப்போம். ஃபண்டமெண்டலில் 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்கும், சப்ளிமெண்ட்ரியில் 2 இருக்கும், டிரைவ்டில் நிறைய இருக்கும். இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா என்ன? A physical quantity which does not depend on any other physical quantity for its measurement is called fundamental physical quantity. ஸோ அந்த குவான்டிட்டி வந்து இன்னொரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோ இல்லை இன்னொரு வேறு ஏதாவது குவான்டிட்டியோ டிபெண்ட் பண்ணியிருக்காது, அது மட்டுமே தனியாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கு எக்ஸாம்பிள் வந்து லென்த்து. ஸோ லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் டிபெண்ட் பண்ணியிருக்காது, அதனால் இது வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மொத்தம் வந்து நம்மக்கிட்ட 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்குது அண்டு 2 சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ் இருக்குது. இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7க்கும் சொல்லலாம். அதில் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா மாஸ். மாஸ் அப்படிங்கிறது அதோடைய எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம், சிம்பிள் வந்து கேஜி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு லென்த் அப்படிங்கிறது செகண்ட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அதோடைய எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர், சிம்பிள் வந்து எம். நெக்ஸ்ட்டு வந்து டைம் அப்படிங்கிறது தேர்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டைமோட எஸ்ஐ யூனிட் வந்து செகண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் வந்து ஃபோர்த்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அதோடைய எஸ்ஐ யூனிட் கெல்வின். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது ஃபிஃப்த்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அதோடைய எஸ்ஐ யூனிட் வந்து ஆம்பியர். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து சிக்ஸ்த்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அது எஸ்ஐ யூனிட் வந்து மோல். லூமினஸ் இன்டென்சிட்டி வந்து செவன்த் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அதோட எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டலா. நெக்ஸ்ட்டு 2 சப்ளிமெண்ட்ரி யூனிட் இருக்குது, ஒன்று வந்து பிளெயின் ஆங்கிள், இன்னொன்று வந்து சாலிட் ஆங்கிள், அதோட எஸ்ஐ யூனிட் வந்து ரேடியன், ஸ்டூரேடியன். ஸோ மொத்தம் வந்து 7 ஃபண்டமெண்டல் குவாலிட்டி, அதுக்கப்புறம் 2 சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து இருக்குது. இப்போது டிரைவ்டு குவான்டிட்டினா என்ன? ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி பார்த்துட்டோம், சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டி பார்த்துட்டோம். இப்போ டிரைவ்டு குவான்டிட்டினா என்ன? The physical quantity which is derived from more than one fundamental quantity. ஒன்றுக்கு மேற்பட்ட more than one fundamental quantityனால டிரைவ் பண்ணப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ்டு குவான்டிட்டி. எக்ஸாம்பிள் வந்து ஏரியா. ஏரியா எப்படி அப்படின்னா லென்த் இன்டூ லென்த், அதான ஏரியா. அதாவது ஏ ஸ்கொயர், ஸ்கொயராக இருந்தால் ஏ ஸ்கொயர், இதுவே ரெக்டாங்கிளாக இருந்தால் லென்த் இன்டூ பிரெத்து. அப்போ ஒரு லென்த்து இன்னொரு லென்த்து, அப்போ லென்த் இன்டூ லென்த்து, ரெண்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். லென்த்துங்கிறது அது சேம் தான், பட் 2 இருக்குது. அப்போ மோர் தேன் ஒன் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. நெக்ஸ்ட்டு டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் பை வால்யூம். மாஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, வால்யூம் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, ரெண்டையும் வச்சு டிரைவ் பண்ணனால இது வந்து டென்சிட்டி அப்படிங்கிறது ஒரு டிரைவ்டு குவான்டிட்டி. நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். இன்டர்னல் ஆக்சலரேஷனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெலாசிட்டி வரும். வெலாசிட்டி ஒரு டிரைவ்டு குவான்டிட்டி, ஆக்சலரேஷன் ஒரு டிரைவ்டு குவான்டிட்டி. ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது ஒரு டிரைவ்டு குவான்டிட்டி. நெக்ஸ்ட்டு ஒர்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவ்டு குவான்டிட்டி. ஒர்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். இல்லை இது ஃபோர்ஸ் அப்படிங்கிற டிரைவ்டு குவான்டிட்டி, அதாவது மோர் தேன் ஒன் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இல்லை, மோர் தேன் ஒன் குவான்டிட்டி, அது டிரைவ்டு குவான்டிட்டியாக கூட இருக்கலாம். ஸோ இதான் டிரைவ்டு குவான்டிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியா, டிரைவ்டு குவான்டிட்டியா, இல்லை நான் ஃபிசிக்கலாக, இல்லை சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. சார்ஜுக்கு ஃபார்மில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கரண்ட்டுக்கு ஃபார்மில் என்ன அப்படின்னா Q/T.
Q is equal to I/T. இங்கே சார்ஜ், அதாவது இந்த கரண்ட்டு, இங்கே கரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இங்கே டைம் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. மோர் தேன் ஒன் குவான்டிட்டி வச்சு டிரைவ் பண்ணனால சார்ஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவ்டு குவான்டிட்டி. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா சார்ஜ் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னு நினச்சிப்பாங்க, ஆனால் வந்து தப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட். ஸோ இப்போ நான் சொன்னேன்ல, மாஸோடைய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸோடைய எஸ்ஐ யூனிட் வந்து கிலோகிராம். சரி, இந்த கிலோகிராம், இந்த யூனிட்னா என்ன அப்படின்னா, த மெஷரபிள் குவான்டிட்டி இஸ் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அதாவது ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படிங்கிறது நம்மளால் மெஷர் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து மாஸ், லென்த்து, டைமு, ஏரியா, ஃபோர்ஸ், ப்ரெஷர், எக்ஸட்ரா. இவங்கெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியும்? மெஷர் பண்ண முடியும். ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம மேக்னிடியூட் இன்டூ யூனிட் அப்படின்னு எழுதலாம். அதாவது எப்படி சொன்னோம், உங்கள் வெயிட் என்ன அப்படின்னா ஆவரேஜாக எல்லாத்துக்கும் வந்து ஆவரேஜாக 50 kg இருக்கும் அப்படின்னா, இந்த 50 அப்படிங்கிறது அந்த மேக்னிடியூட், இந்த 50 அப்படிங்கிறது மேக்னிடியூட், இந்த கேஜி அப்படிங்கிறது தான் யூனிட். அப்போ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இப்போ நான் மாஸ் எழுதியிருக்கேன். ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் இன்டூ அதோடைய யூனிட் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். The measurement of any quantity involves the comparison with a certain basic, arbitrary chosen, internationally accepted reference standard called unit. இந்த யூனிட் அப்படிங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ். இந்த இடத்துல நம்ம 1 kg அப்படின்னு நம்ம எதை டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா பக்கமும் 1 kgனா இவ்வளோதான் அப்படின்னு அவங்க இன்டர்நேஷ்னலாக அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதை தான் நம்ம யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். The unit for the fundamental quantities are called fundamental units. இப்போ கேஜி அப்படிங்கிறது மாஸோட யூனிட். இந்த மாஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியா, அதனால் இந்த கேஜி அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட். The unit of all other physical quantity can be expressed as the combination of fundamental quantities are called derived units. அதாவது ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னால இன்னொரு மற்ற ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோடைய யூனிட்டை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அந்த யூனிட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா derived units. எக்ஸாம்பிள் வந்து நான் வெலாசிட்டி எடுத்துக்கிறேன். ஸோ எப்போது வெலாசிட்டி ஃபார்முலா தெரியும். வெலாசிட்டி அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டிக்கான ஃபார்முலா, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை டிஸ்டன்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே ஒரே யூனிட் தான். என்ன அப்படின்னா மீட்டர் பை டைமோட யூனிட் வந்து செகண்ட்ஸ். அப்போது காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், ஏன்னா மீட்டர். ஸோ அப்போ அந்த மீட்டர் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட். அந்த மீட்டர் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட். அட் த சேம் டைம் வந்து செகண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட். ஸோ இங்கே ரெண்டு பேர்த்தையும் நம்ம ஒன்றா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ரெண்டு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸும் ஒன்றா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோமா, அதனால் இங்கே ரெண்டு பேர் சேர்ந்து டிரைவ்டு யூனிட்ஸ். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு எல்லாமே பேசிக்ஸ் தான். ஃபிசிக்கல் குவான்டிட்டினா என்ன, நான் ஃபிசிக்கல் குவான்டிட்டினா என்ன. ஃபிசிக்கல் குவான்டிட்டினா எந்த ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்ண முடியுமோ அது ஃபிசிக்கல் குவான்டிட்டி. எந்த எக்ஸாம்பிள் வந்து மாஸ், டைமு. அதே எந்த ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்ண முடியாத ஒரு நான் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. எக்ஸாம்பிள்ஸ் வந்து லவ், டிஸ்லைக்கு, லைக்கு, இவங்கெல்லாம் வந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, சப்ளிமெண்ட்ரி, டிரைவ்டு 3 குவான்டிட்டிஸ் பார்த்தோம். ஃபண்டமெண்டலில் மொத்தம் 7 இருக்குது, டிரைவில் மொத்தம் 2 இருக்குது. அதுக்கப்புறம் யூனிட்னா என்னென்னு பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து மொத்தம் வந்து 4 சிஸ்டம்ஸ் ஆஃப் யூனிட் இருக்குது. சிஜிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்டு, நெக்ஸ்ட்டு எஃபிஎஸ், நெக்ஸ்ட்டு எம்கேஎஸ், நெக்ஸ்ட்டு எஸ்ஐ. அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் லென்த்துக்கான யூனிட் என்ன, மாஸ்க்கான யூனிட் என்ன, டைமுக்கான யூனிட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சிஜிஎஸ் அப்படின்னா நேம்லேயே இருக்கும். சி அப்படின்னா இந்த லென்த்தோட யூனிட் வந்து சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஜி அப்படின்னா மாஸோட யூனிட் வந்து கிராம்ஸ். நெக்ஸ்ட்டு எஸ் அப்படின்னா டைமோட யூனிட் வந்து செகண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எஃபிஎஸ் அப்படின்னா லென்த்தோட யூனிட் வந்து பார்த்தா ஃபீட். நெக்ஸ்ட்டு
மாஸோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டு. நெக்ஸ்ட்டு டைமோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எம்கேஎஸ் யூனிட்டில் லென்த்தோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர். நெக்ஸ்ட்டு இங்கே மாஸோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம். நெக்ஸ்ட்டு டைமோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எஸ்ஐ யூனிட்டில் லென்த்தோட யூனிட் வந்து மீட்டரு, மாஸ் யூனிட் வந்து கிலோகிராம். நெக்ஸ்ட்டு டைமோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ். ஸோ இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது 4 சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இருக்குது. நாம் வந்து எஸ்ஐ யூனிட் தான் ஃபாலோ பண்ணுவோம். இன்டர்நேஷ்னலி எஸ்ஐ யூனிட் தான் ஃபாலோ பண்ணுவோம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த 4 சிஸ்டம்ஸ் ஆஃப் யூனிட் என்னென்ன இது இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு போய் யூனிட். In some wrong ways, unit were considered where the physical quantities used to be measured. அதாவது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு தான் யூனிட்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து தப்பாக நினச்சிப்போம். லென்த் ஆர் மெஷர்டு வித் ஹெல்ப் ஆஃப் ஹேண்ட். அதாவது எப்படி அப்படின்னா, இப்போது ஒரு ஸ்கேல் இருக்குது. ஸ்கேல் வந்து 50 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்குது. 50 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்குது. ஸோ அந்த 50 சென்டிமீட்டர் ஸ்கேல் 50 சென்டிமீட்டர் அப்படின்னா என்ன? அதாவது இது எப்படி எழுதிக்கலாம்னா 50 இன்ட்டு 1 சென்டிமீட்டர் எழுதிக்கலாமா? அப்போது இந்த 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இவ்வளோ இருக்குன்னா, இந்த 1 சென்டிமீட்டர் அந்த அளவு இருக்கக்கூடிய இந்த இது வந்து 15 டைம்ஸ் இருந்தால் எவ்வளோ இருக்கும்? அந்த சைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேலுடைய சைஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்டாண்டர்டாக ஒரு வந்து 1 சென்டிமீட்டர் அப்படின்னா இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த 1 சென்டிமீட்டரே வந்து இப்போ இந்த 1 சென்டிமீட்டர் அப்போ இது வந்து 1 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. ஸோ இதுவே வந்து 50 டைம்ஸ் இருந்தால் 50 டைம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இதுதான் வந்து அந்த ஸ்கேலுடைய லென்த்து. இதான் 50 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து பண்ணாமல் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் வந்து யூனிட்ஸோட ஹெல்ப் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் யூனிட். ஸோ யூனிட்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? அதாவது யூனிட் மஸ்ட் பி சூட்டபிள் சைஸ். நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு சூட்டபிளாக இருக்கணும். த யூனிட் ஷுட் பி ஈஸிலி அவைலபிள் அண்ட் ரீப்ரொடியூசபிள் அட் எ பிளேஸ் ரெக்வயர்ட். ஸோ அது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கணும், ஈக்கனே வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு த யூனிட் மஸ்ட் பி யூனிவர்சலி அக்செப்டட். நாம் வந்து யூனிவர்சலி அக்செப்ட் பண்ணது தான் எஸ்ஐ யூனிட். ஸோ சூட்டபிள் சைஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போது இங்கேருந்து சென்னை, இப்போ ஈரோடு இங்கே இருக்குது. ஈரோட்டில் இருந்து 1 மினிட், ஈரோடு இங்கே இருக்குது. ஈரோட்டில் இருந்து சென்னை போகணும்னு வச்சுக்கோங்க. ஸோ நாம் என்ன சொல்லுவோன்னா, எனக்கு சரியான டிஸ்டன்ஸ் தெரில, சப்போஸ் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 100 கிலோமீட்டர்னு சொல்லுவோம். சப்போஸ் நான் அதை வந்து சென்டிமீட்டரில் சொல்கிறேன் அப்படின்னா மீட்டரில் சென்டிமீட்டர் சொல்கிறேன், மீட்டரில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அப்போது நம்மளுக்கு சூட்டபிளாக இருக்கணும். அந்த யூனிட் வந்து சூட்டபிள் சைஸில் இருக்கணும். சின்னதாக வேணும்னா சின்னதாக இருக்கணும், நம்ம பெரிய மெஷர்மெண்ட் பண்ணும்போது பெருசாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு த ஃபிசிக்கல் யூனிட் மஸ்ட் பி இன்வேரியபிள் அண்ட் வெல் டிஃபைன்டு. அந்த ஃபிசிக்கல் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டிமீட்டர்னால் இவ்வளோ தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வெல் டிஃபைன்டாக இருக்கணும், அது மாறக்கூடாது. ஸோ இதுதான் ஒரு யூனிட்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இதை வந்து நீங்கள் நீட் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினில். நெக்ஸ்ட்டு ரிலேஷன் பிட்வீன் த மேக்னிடியூட் அண்ட் த யூனிட் ஆஃப் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குன்னா அதை வந்து மேக்னிடியூட் இது என்ன வச்சுக்கலாம், இன்டூ யூனிட் அப்படின்னு எழுதிக்கலாம். யூனிட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம மேக்னிடியூட் இன்டூ யூனிட் அப்படின்னு எழுத முடியும். ஸோ இந்த மேக்னிடியூடுக்கும் யூனிட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். ஸோ மேக்னிடியூடுக்கும் யூனிட்டுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் ஆச்சுன்னா
இது எப்படி எழுதிக்கலாம்? NU is directly proportional to 1 அப்படி எழுதிக்கலாம். அப்போ வந்து அதை நம்ம அந்த ப்ரப்போர்ஷனல் தூக்கணும்னா கான்ஸ்டன்ட் எடுக்கணும். அப்போ NU is equal to கான்ஸ்டன்ட் அப்படி எழுதிக்கலாம். அப்போ N1U1 is equal to N2U2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட். ஸோ இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு யூனிட்டில் இருந்து இன்னொரு யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். சரி, இதை வச்சு ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். ஸோ கன்வெர்ட் 50 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீட் இன்ட்டு CGS. அப்போது ஸ்பீடோடைய யூனிட் வந்து CGS சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் வந்து என்னவாக இருக்கும்? ஸோ அதாவது SI யூனிட்டில் வந்து மீட்டர் பர் செகண்ட் தான் வந்து ஸ்பீடோட யூனிட்டு. அதே CGS சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் ஸ்பீடோட யூனிட் என்ன அப்படின்னா, லென்த்துக்கு என்ன சென்டிமீட்டர், டைமுக்கு என்ன செகண்ட்ஸு. ஸோ இதான் வந்து CGS சிஸ்டம் ஆஃப் யூனிட்டுக்கு CGS சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் ஸ்பீடோடைய யூனிட். இப்போது இந்த 50 மீட்டர் பர் செகண்டை வந்து நம்ம சென்டிமீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும். நம்ம ஃபார்மில் என்ன? N1U1 is equal to N2U2. இங்கே N அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த நியூமெரிக்கல் வேல்யூ, U அப்படிங்கிறது யூனிட், N2 அப்படிங்கிறது நியூமெரிக்கல் வேல்யூ, U2 அப்படிங்கிறது யூனிட். இப்போ 50 மீட்டர் பர் செகண்டா, அப்போ 50 இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு N2 தான் வேணும். நம்ம எந்த யூனிட்டில் மாற்றணும்? சென்டிமீட்டர் பர் செகண்டா. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 50 வச்சுக்கோங்க, 10 to the power 2 into 10 to the power minus 2 into meter divided by second is equal to N2 into centimeter per second எழுதிக்கலாமா? இப்போது செகண்டுக்கு செகண்ட் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே 10 to the power minus 2 அப்படின்னா சென்டின்னு அர்த்தம், 10 to the power minus 3 அப்படின்னா மில்லின்னு அர்த்தம், 10 to the power 3 அப்படின்னா கிலோன்னு அர்த்தம், 10 to the power minus 6 அப்படின்னா மைக்ரோன்னு அர்த்தம், 10 to the power minus 9னா நேனோன்னு அர்த்தம், 10 to the power minus 10 அப்படின்னா உங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங்னு அர்த்தம், 10 to the power minus 12 அப்படின்னா பிக்கோ, 10 to the power minus 15 அப்படின்னா ஃபெர்மி. ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து சென்டி, இது மில்லி, இது கிலோ, இது மைக்ரோ, இது வந்து நானோ, இது ஆம்ஸ்ட்ராங். ஸோ இது வந்து எப்படி எழுதுவோம்னா இப்படி எழுதுவோம். நெக்ஸ்ட் வந்து இது பிக்கோ, நெக்ஸ்ட் இது வந்து ஃபெர்மி. ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ வந்து 10 to the power minus 2 மீட்டரை சென்டிமீட்டர் எழுதிக்கலாம். அப்போ இதுக்கும் கேன்சல் ஆகிரும். அப்போ நம்ம N2உடைய வேல்யூ என்ன அப்படின்னா, N2 is equal to 5000. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா N2 உடைய வேல்யூ. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ண சொன்னாங்களே, அந்த கன்வெர்ட் பண்ணுறது நம்ம யூனிட்டோட எழுதிக்கலாம், சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ 50 மீட்டர் பர் செகண்டு CGS சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் வந்து 5000 சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் வந்து டைமென்ஷன்ஸ். எப்படி ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு யூனிட் இருக்கோ அதே மாதிரி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு டைமென்ஷன்ஸ் இருக்கும். இப்போ மாஸுடைய SI யூனிட் என்ன? கிலோகிராம். லென்த்துடைய SI யூனிட் வந்து மீட்டர், டைமுடைய SI யூனிட் வந்து செகண்ட்ஸ், டெம்பரேச்சருடைய SI யூனிட் வந்து கெல்வின், கரண்ட்டுடைய SI யூனிட் வந்து ஆம்பியர். நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸுடைய SI யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மோல். நெக்ஸ்ட்டு லூமினஸ் இன்டென்சிட்டியோட SI யூனிட் வந்து கேண்டலா. அதே மாதிரி மாஸுடைய டைமென்ஷன் வந்து M அப்படின்னு போடுவீங்க, லென்த்தோடைய டைமென்ஷன்ஸ் வந்து L அப்படின்னு போடுவீங்க, டைமோடைய டைமென்ஷன்ஸ் வந்து T அப்படின்னு போடுவீங்க, டெம்பரேச்சரோட டைமென்ஷன்ஸ் நிறைய இடத்துல K யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி தீட்டாவும் யூஸ் பண்ணுவாங்க, K ஆர் தீட்டா. நெக்ஸ்ட்டு கரண்ட்டுடைய டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா I யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா A நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸுடைய டைமென்ஷன் வந்து மோல். நெக்ஸ்ட்டு வந்து லூமினஸ் இன்டென்சிட்டியோட டைமென்ஷன் வந்து கேண்டலா, CD அப்படின்னு போடுவோம். 1 minute, CD அப்படின்னு போடுவோம். ஸோ அப்போ வந்து ஒரு டைமென்ஷன்ஸ் அப்படின்னா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ப்ராக்கெட், ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட டைமென்ஷன் வந்து ஒரு ப்ராக்கெட்குள்ளே
அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் என்னென்ன தான் ரிலேஷன்ஸ் இருக்குது, மாஸ் ரிலேஷன் என்ன, லென்த் ரிலேஷன் என்ன, ஸோ எம் பவர் ஏ, எல் பவர் ஏ, டி பவர் ஏ, ஸோ இந்த மாதிரி சம் ரிலேஷன்ஸில் வந்து நம்ம டைமென்ஷன்ஸ் எழுதுவோம். நம்ம எக்ஸாம்பிள் காட்டுறது உங்களுக்கு புரியும். ஸோ டைமென்ஷன் இது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. மாஸுடைய டைமென்ஷன் வந்து எம்மு, லென்த்துடைய டைமென்ஷன் எல்லு, டைமுடைய டைமென்ஷன் டிஎ, நெக்ஸ்ட்டு வந்து டெம்பரேச்சரோட டைமென்ஷன் வந்து கேவே, கரண்ட்டோட டைமென்ஷன் ஐஏ, நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல், லூமினஸ் இன்டென்சிட்டியோட டைமென்ஷன் வந்து சிடி. இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதுவே போதும். ஸோ சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ் பற்றி பேசணும். ஸோ பிளெயின் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள், இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ். இந்த பிளெயின் ஆங்கிளுக்கும் சாலிட் ஆங்கிளுக்கும் உங்களுக்கு யூனிட் இருக்குது, யூனிட் வந்து இருக்குது. ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் டைமென்ஷன்ஸ் கிடையாது. ஸோ எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு யூனிட் இருக்கும், ஆனால் வந்து ஒரு சில ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு டைமென்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஆனால் யூனிட் இல்லாமல் டைமென்ஷன்ஸ் இருக்காது. ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு யூனிட் இல்லைன்னா அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு டைமென்ஷனும் இருக்காது. ஸோ அதுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் பின்னாடி வச்சுருக்கேன், உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து டைமென்ஷன்ஸ் வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு தெரியணும். ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி கொடுத்து இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியோடைய டைமென்ஷன் என்ன அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க நீட்டில். இப்போ ஏரியா அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இப்போ ஏரியாவுக்கு ஏதோ ஒரு ஃபார்மில் எடுத்துக்கோங்க. ஏரியா ஸ்கொயர் எடுத்துக்கலாமா, ஸ்கொயர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஏரியா ஸ்கொயர் ஃபார்மில் என்ன, ஏ இஸ் ஈக்குவல் டு, இப்போ சைடு வந்து ஏவாக இருந்துச்சுன்னா ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் அப்படின்னா என்ன, சைடு இன்ட்டு சைடா, அப்போ லென்த் இன்ட்டு லென்த்து. அப்போது ஏரியாவோடைய டைமென்ஷன் எப்படி எழுதணும்னா லென்த் எல், எல்லோடைய டைமென்ஷன், லென்த்தோடைய டைமென்ஷன் என்ன எல் இன்ட்டு எல் அப்படி எழுதணும். இதை சிம்பிளிஃபை பண்ண எப்படி எழுதிக்கலாம், எல் ஸ்கொயர் எடுத்துக்கலாமா, இதை ஏரியாவோட டைமென்ஷன். வால்யூமோட டைமென்ஷன் கியூபுடைய வால்யூம் எடுத்துக்கலாம், என்ன வரும் ஏ கியூப் வருமா. அப்படின்னா இது எப்படி எழுதிக்கலாம், மூணுமே லென்த்து தான். அப்போ லென்த் இன்ட்டு லென்த் எழுதுவீங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணி எல் கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ வெலாசிட்டி ஃபார்முலா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமா. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு லென்த்து. டைம் அப்படிங்கிறது டைமுக்குடைய டைமென்ஷன் வந்து டி போடுவீங்களா, அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இதை மேலே கொண்டு வந்துக்கணும், எல் டி பவர் -1 அப்படின்னு எழுதிக்கலாம். இது வெலாசிட்டியோட டைமென்ஷன். நெக்ஸ்ட்டு ஆக்சலரேஷனோட டைமென்ஷன் வந்து ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டியோட டைமென்ஷன் என்ன, வெலாசிட்டியோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வெலாசிட்டியோட டைமென்ஷன். ஸோ அதை வந்து இங்கே போட்டுக்கோங்க. வெலாசிட்டி டைமென்ஷன் வந்து எல் டி பவர் -1. டைமோட டைமென்ஷன் என்ன டி. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எல் டி பவர் -2 அப்படின்னு வரும். ஸோ இது ஆக்சலரேஷனுடைய டைமென்ஷன். நெக்ஸ்ட்டு எனர்ஜி. ஸோ எனர்ஜி ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆஃப், கைனடிக் எனர்ஜி வந்து ஆஃப் எம்வி ஸ்கொயரா, இல்லை உங்கள் ஐன்ஸ்டீனுடைய அந்த ரிலேஷனை தான் கூட இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். இதுலேயும் வெலாசிட்டி தான் இருக்கும். அப்போ இது ரெண்டுக்குமே டைமென்ஷன் என்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மாஸ் இருக்கா, அப்போ மாஸ் அப்படின்னா எம். நெக்ஸ்ட்டு வெலாசிட்டியோட டைமென்ஷன், வெலாசிட்டினா என்ன, வெலாசிட்டி டைமென்ஷன் எல் டி பவர் -1, அது ஸ்கொயர் பண்ணால் எல் ஸ்கொயர் டி பவர் -2. இதுதான் எனர்ஜியோட டைமென்ஷன். நெக்ஸ்ட்டு ஒர்க்கு கேட்கலாம். ஒர்க் அப்படி நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஒர்க் வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் எழுதிக்கலாம். அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோர்ஸுக்கு டைமென்ஷன் வேணும் இல்லையா, ஃபோர்ஸுக்கு டைமென்ஷன் இங்கே இருக்குது. ஸோ ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. அப்போது என்ன எழுதலாம், மாஸ் அப்படின்னா எம். ஆக்சலரேஷன் டைமென்ஷன் என்ன, ஆக்சலரேஷன் டைமென்ஷன் வந்து எல் டி பவர் -2. அப்போது எம் எல் டி பவர் -2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ஒர்க்குக்கு வருவோம். ஒர்க் அப்படின்னா ஃபோர்ஸ். அது ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்ன, எம்எல் டி பவர் -2வா, அதை வந்து இங்கே எழுதுங்க, எம்எல் டி பவர் -2. நெக்ஸ்ட்டு எஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுடைய டைமென்ஷன் வந்து எல். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது எம் எல் ஸ்கொயர் டி பவர் -2. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்குக்கான டைமென்ஷன். நெக்ஸ்ட்டு பவருக்கான டைமென்ஷன். ஸோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை கொண்டு வரலாம். பவருக்கான 2 ஃபார்முலா இருக்குது. பவர் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி இப்படி எழுதலாம். இல்லை அப்படின்னா ஒர்க்கு டன் டிவைடட் பை டைம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வச்சு வேணால் எழுதலாம். நான் ரெண்டையுமே வச்சு எழுதி காட்டுறேன். சப்போஸ் வந்து இந்த ரிலேஷனை வச்சு நீங்கள் எழுதுறீங்கன்னா
ஃபோர்ஸோடைய டைமென்ஷன் என்ன? m l t பவர் மைனஸ் 2. வெலாசிட்டி டைமென்ஷன் l ஸ்கொயர் l t பவர் மைனஸ் 1. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது m l ஸ்கொயர் t பவர் மைனஸ் 3. நெக்ஸ்ட் இதை வச்சு பார்ப்போம். இதை வச்சு எழுதுறோம் அப்படின்னா ஒர்க்குக்கான டைமென்ஷன் வந்து இதுதான் ஒர்க்குக்கான டைமென்ஷன் வந்து m l ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு டைமாக டிவைட் பண்ணுறோம். டியால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து m l ஸ்கொயர் t பவர் மைனஸ் 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து பவருக்கான டைமென்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மொமெண்டம்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா t இஸ் ஈக்குவல் டு mvன்னு எழுதிக்கலாம். அப்போ வந்து மொமெண்டம் வந்து நம்ம டைமென்ஷன் எழுதணும் அப்படின்னா மாஸ் உடைய டைமென்ஷன் வந்து m, வெலாசிட்டி டைமென்ஷன் வந்து l t பவர் மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு வந்து சார்ஜ் உடைய டைமென்ஷன் வேணும் அப்படின்னா சார்ஜ் q இஸ் ஈக்குவல் டு ஐடின்னு எழுதலாம். அப்போ வந்து ஒரு டைமென்ஷன் வந்து AT அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா வந்து கரண்ட்டோட டைமென்ஷன் வந்து A, டைமோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா T. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபார்முலா வந்து உங்களுக்கு டீன்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் பை லென்த்து. ஸோ இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த ஃபார்முலா எல்லாமே நம்ம அடுத்தடுத்த சாப்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா படிப்போம். சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து நம்ம செகண்ட் வால்யூமில் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் அந்த லெசனில் சர்ஃபேஸ் டென்ஷன் படிப்போம். உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியாது, ஆனால் உங்கள் கொஷின்ஸில் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் இந்த ஒரு சில ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போயே மெமரி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த லெசன்ஸ் வரும்போது நீங்கள் படித்தா கூட போதும். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா T is equal to F by L. ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? m l t பவர் மைனஸ் 2 டிவைடட் பை லென்த்தா. இப்போ லென்த்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா m t பவர் மைனஸ் 2. இதான் சர்ஃபேஸ் டென்ஷனுடைய ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு வந்து இம்பல்ஸ் அப்படிங்கிறதும் சேஞ்ச் இன் மூமெண்ட்டமும் ஈக்குவல். இல்லைன்னா கூட இம்பல்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா I is equal to ft. ஸோ இதுதான் வந்து இம்பல்ஸுடைய ஃபார்முலா. ஸோ இது வந்து ஃபோர்ஸுடைய டைமென்ஷன் m l t பவர் மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு டைமோட டைமென்ஷன் t. இது சிம்பிளிஃபை பண்ணால் m l t பவர் மைனஸ் 1. ஸோ அதாவது ஒரு குவான்டிட்டி கொடுத்து அந்த குவான்டிட்டியுடைய டைமென்ஷன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அந்த குவான்டிட்டிக்கும் இந்த இன்னொரு உங்களுக்கு தெரிஞ்ச குவான்டிட்டிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷனை வச்சு நீங்கள் இந்த மாதிரி டிரைவ் பண்ணிக்க முடியும் டைமென்ஷன்ஸை. ஸோ எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா போடுங்க. அந்த தெரிஞ்ச ஃபார்முலா வச்சு உங்களால் டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணாமலே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியும். ஸோ இப்போ வந்து நான் எதுவுமே மனப்பாடம் பண்ணதில்லை. டைமென்ஷன்ஸ் பேஸ் நீங்கள் அமைச்சுக்கணும். அதாவது எப்படின்னா வெலாசிட்டியோட டைமென்ஷன்ஸ், வெலாசிட்டியோட டைமென்ஷன், நெக்ஸ்ட் இந்த ஆக்சலரேஷனோட டைமென்ஷன், நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸோட டைமென்ஷன், நெக்ஸ்ட்டு ஆக்சலரேஷன், வெலாசிட்டி, ஃபோர்ஸு. ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் இந்த மாதிரி சிம்பிள் டைமென்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஆரம்பித்தா தான் பெரிய டைமென்ஷன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கேட்குறாங்க அப்படின்னா ப்ரெஷருக்கான ஃபார்முலா என்னென்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. இப்போ நீங்கள் ஃபோர்ஸோட டைமென்ஷன்ஸ் தெரியலனா நீங்கள் ஃபோர்ஸுக்கு டைமென்ஷன் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணணும். சப்போஸ் உங்கள் ஃபோர்ஸ் டைமென்ஷன் எதுனா ml t பவர் மைனஸ் 2 தான் ஃபோர்ஸோட டைமென்ஷன். அப்போ அதை நம்ம டக்குன்னு போட்டு நம்ம ஆன்சர் வந்து போடலாம். ஏரியாவோட டைமென்ஷன் வந்து l ஸ்கொயர். அப்போ அந்த ஃபார்முலா வந்து m l பவர் மைனஸ் 1 t பவர் மைனஸ் 2. ஸோ இதான் வந்து ப்ரெஷரோட டைமென்ஷன். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கேட்குறான். ஸ்ட்ரெஸ் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா தான். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே டைமென்ஷன் தான் வரும். m l பவர் மைனஸ் 1 t பவர் மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயின். இந்த ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் லென்த்து டிவைடட் பை லென்த்து பை லென்த்து அப்படிங்கிற பொழுது இந்த லென்த்து கேன்சல் ஆகிடும். அப்போது இது வந்து டைமென்ஷன் லெஸ்ஸு. ஸ்ட்ரெயின் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரெயினுக்கு வந்து டைமென்ஷன் கிடையாது, டைமென்ஷன் லெஸ். ஸ்ட்ரெயினுக்கு யூனிட்டும் கிடையாது, அப்போ யூனிட் லெஸ். ஸ்ட்ரெயினுக்கு டைமென்ஷன் கிடையாது, அதே சமயம் யூனிட் கிடையாது. இப்போது டைமென்ஷன்லெஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் நம்மக்கிட்ட டைமென்ஷன்லெஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி எத்தனை இருக்குது அப்படின்னா ஆங்கிள், சாலிட் ஆங்கிள், ஸ்ட்ரெயின், உங்களுக்கெல்லாம் டைமென்ஷன்ஸ் கிடையாது. பாய்சன் ரேஷியோ, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
சி பை வி அப்படின்னு எழுதுவோம். ஸோ வெலாசிட்டினா கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயின் அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த்து. நெக்ஸ்ட் இங்கே 2 பேர்த்துக்கும் டைமென்ஷன்ஸ் கிடையாது. அதேமாதிரி ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா இவங்களுக்கெல்லாம் டைமென்ஷன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஈல வச்சு எழுதுவாங்களே அந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு டைமென்ஷன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி அப்படின்னா மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு மியூ டிவைடட் பை மியூ நாட் அப்படிம்போம். ஸோ இந்த ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டிக்கு உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் வந்து கிடையாது. அட் த சேம் டைம் வந்து எஃபிஷியன்சி அப்படின்னா அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர். அதான் எஃபிஷியன்சி ஃபார்முலா வந்து அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் கேன்சல் ஆகிடும். அதுக்கும் டைமென்ஷன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் ஏதோ ஒரு ரேஷியோ சேஞ்ச் இன் லென்த். ஸோ அந்த சேஞ்ச் இன் லென்த்து பை லென்த்து, சேஞ்ச் இன் ஏரியா பை ஏரியா. ஸோ இந்த எதுக்குமே வந்து டைமென்ஷன்ஸ் கிடையாது. பியூர் நம்பர் அவங்களுக்கு டைமென்ஷன்ஸ் கிடையாது. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு டைமென்ஷன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த ஒரு 4 ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு ஒரே டைமென்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ரேடியஸ், லைட் இயர், வேவ் லென்த், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், ஃபோக்கல் லென்த், பாஸ்கல்ஸ், அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். இங்கே டைமென்ஷன்ஸ் எல்லாமே லென்த் எல் தான். அதே மாதிரி ஸ்பீடு, வெலாசிட்டி ஆஃப் லைட், வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு, டெர்மினல் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆர்பிட்டல் வெலாசிட்டி இவங்களுடைய டைமென்ஷன்ஸ் வந்து LT/-2. இங்கே எல்லாத்துக்கும் ஒரே டைமென்ஷன். ஸோ இது மாதிரி ஒரு 3 ஸ்லைட்ஸ்க்கு வந்து ஒரே டைமென்ஷன்ஸ் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். நீங்கள் அந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணி ஸோ என்னென்ன டைமென்ஷன்ஸில் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த யூனிட்டில் கொடுத்துட்டு இதில் வந்து எந்தெந்த யூனிட் வந்து ஒரே மாதிரியான டைமென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நான் பின்னாடி வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தா நம்ம கொஷின்ஸ் போயிடலாம். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா the dimensions of resistance in the electrical circuit in terms of dimension of mass, length, time, current வந்து கேட்குறாங்க. ரெசிஸ்டன்ஸ் V is equal to IR அப்படின்னு எழுதிக்கலாமா? நம்மளுக்கு என்ன இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து வோல்டேஜோடைய டைமென்ஷன்ஸ் தெரியாது, கரண்ட்டோட டைமென்ஷன் தெரியும், ஆனால் வோல்டேஜோட டைமென்ஷன் தெரியாது. அப்போ வோல்டேஜுக்கு டைமென்ஷன் கண்டுபிடிக்கணுமா? அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பவருடைய ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா பவர் ஓன டைமென்ஷன் தெரியும். P is equal to VI அப்படின்னு எழுதிக்கலாம். இதை ரெசிஸ்டன்ஸால் எழுதணும் அப்படின்னா V is equal to IR. அப்போ நமக்கு ஐக்கு பதிலாக விக்கு பதிலாக, ஏன்னா விக்கு தான் நமக்கு என்ன தெரியாது, டைமென்ஷன்ஸ் தெரியாது. அப்போ வியை வந்து நம்ம ஐஆர்னு போட்டோம்னா I² Rன்னு எழுதிக்கலாமா? அப்போ R is equal to P divided by I² அப்படின்னு எழுதிக்கலாம். நம்மளுக்கு பவருக்கான டைமென்ஷன் தெரியும். என்ன டைமென்ஷன்? பவர் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ MT இது வந்து ஃபோர்ஸு இன்ட்டு வெலாசிட்டிங்கிற போது இங்கே -T வரும், இங்கே 2 வரும். ஸோ இது எப்படி நீங்கள் வந்துச்சு உங்களுக்கு புரியலைன்னா ஸோ இங்கே வந்து காட்டிடுறேன் நான் எப்படி எழுதுனேன் அப்படின்னு. ஸோ பவர் அப்படிங்கிறது நான் எப்படி எழுதியிருக்கேன், ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டியா, ஃபோர்ஸ்க்கான டைமென்ஷன், நெக்ஸ்ட்டு வெலாசிட்டிக்கான டைமென்ஷன். ஸோ ரெண்டு இது பண்ணும்போது mL² T⁻−3. ஸோ இப்போ வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி அதான் பவர் mL² T⁻−3 டிவைடட் பை உங்களுக்கு என்ன வருது, கரண்ட் வந்து ஒரு சில பேர் I எடுத்துப்பாங்க, ஒரு சில பேர் A எடுத்துருக்காங்க. இங்கே வந்து I எடுத்துருக்காங்க, நாமளும் I எடுத்துப்போம், I². ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் mL² T⁻−3 I⁻−2. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ நான் V is equal to IR ஃபார்முலாவே இருக்குது, ஆனால் எனக்கு வோல்டேஜுக்கான டைமென்ஷன்ஸ் தெரியாது. அதனால் என்ன பண்ணேன்னா எனக்கு தெரிஞ்ச டைமென்ஷன் பவருக்கான டைமென்ஷன் தெரியும். அப்போ நான் பவருக்கான டைமென்ஷன் இருக்கும் மாதிரி ஃபார்முலா யோசிக்கணும். அப்போ P is equal to VI. அப்போ Vக்கு நம்ம டைமென்ஷன் தெரியாது. அப்போ V is equal to IRன்னு போட்டோம்னா I² R. அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம டைமென்ஷன்ஸ் தெரியும், ஃபார்முலா முடிஞ்சுது, டைமென்ஷன் ஈஸியாக எழுதிடலாம். இல்லைன்னா நீங்கள் வோல்டேஜ் டைமென்ஷன் கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலா இல்லை நான் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வோல்டேஜ் டைமென்ஷன் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் நீங்கள் இங்கே வரணும். ஸோ வோல்டேஜ் டைமென்ஷன் என்ன அப்படின்னா சிம்பிள் தான். வோல்டேஜ் டைமென்ஷன் வந்து நம்ம இதுலேருந்து எடுத்துடலாம். வோல்டேஜுக்கான டைமென்ஷன் வந்து நான் இதுலேருந்து சொல்கிறேன். இது வந்து இந்த கொஸ்டின் கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன்.
வோல்டேஜோட டைமென்ஷன். வோல்டேஜ் டைமென்ஷன் வந்து பவர் V is equal to P/I தானே. வோல்டேஜ்க்கான டைமென்ஷன் வந்து mL² T⁻³ இங்கே I வந்து மேலே போச்சுன்னா I⁻⁻1. இதான் வோல்டேஜுக்கான டைமென்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த டைமென்ஷன் ஆஃப், ஸோ இதோடைய டைமென்ஷன் கேட்குறாங்க. ஸோ இதோட டைமென்ஷன் வந்து ஆக்சுவலி கேட்குறாங்க. இது வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரில. நீங்கள் 12th ஃபஸ்ட்டு லெசனில் இதை படிப்பீங்க. என்ன அப்படின்னா எனர்ஜி டென்சிட்டி. இந்த கெப்பாசிட்டன்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த எனர்ஜி டென்சிட்டி வந்து இது வந்து ஃபார்முலா. எனர்ஜி டென்சிட்டியோட ஃபார்முலா தான் இது. சார் சொன்னேன், இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக படித்தா மட்டும், அதாவது 11th 12th ஃபுல்லாக படித்தா தான் அந்த லெசன் வந்து உங்களால் கொஷின் சால்வ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து 11th படிச்சுட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். ட்ராப்பருக்கு ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்கனால உங்களுக்கே தெரியும். இது வந்து எனர்ஜி டென்சிட்டி. ஸோ எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னா எனர்ஜி டென்சிட்டி என்ன? எனர்ஜி பை வால்யூம். அதான் எனர்ஜி டென்சிட்டியா. எனர்ஜியோட யூனிட் என்ன? mL² T⁻². இதான் எனர்ஜியோட டைமென்ஷன். வால்யூமோட டைமென்ஷன் என்ன? L3. இதை சிம்பிளிஃபை பண்ணால் mL⁻⁻1 T⁻². ஆப்ஷன் பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின் வந்து the ratio of dimension of Planck constant and the moment of inertia is the dimension of அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ Planck constant அப்படின்னா இதுக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. E is equal to h/nu. இந்த h அப்படிங்கிறதா Planck constant. இந்த h அப்படிங்கிறதா உங்களுக்கு Planck constant. இந்த ரிலேஷன் வந்து உங்கள் 12th செகண்ட் வால்யூமில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் இருக்கும். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஆஃப் லைட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மில் நீங்கள் படிப்பீங்க. நெக்ஸ்ட்டு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா I is equal to m ஜென்ரலாக k² எழுதிக்கிறேன். அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐயோட டைமென்ஷன் வந்து m, k அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த லென்த்து. அப்போ L². இது ஐயோடைய டைமென்ஷன். நெக்ஸ்ட் இந்த ஹெச்சோட டைமென்ஷன் வேணும்னா h is equal to E/μ எழுதிக்கலாமா? அப்போ h is equal to m. எனர்ஜியோட டைமென்ஷன் என்ன? mL² T⁻² divided by T⁻1. இது மேலே போச்சுன்னா mL² T⁻1 வருமா? இப்போ இதுக்கான ரேஷியோ h/i உடைய டைமென்ஷனுடைய ரேஷியோன்னு கேட்குறாங்க. ஹெச்சோடைய டைமென்ஷன் வந்து mL² T⁻1 divided by mL². அப்போது இதோடைய நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா T⁻1 வரும். இது எதோடைய டைமென்ஷன் அப்படின்னா ஃப்ரீக்வன்சியோட டைமென்ஷன். ஃப்ரீக்வன்சி வந்து 1 டைம் பீரியட் இருக்கும். அப்போ ஃப்ரீக்வன்சியோட டைமென்ஷன் தான் T⁻−1. அப்போ அந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து ஃப்ரீக்வன்சி. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைமென்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இதை நான் ஏற்கனவே சால்வ் பண்ணிட்டேன். ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. இதுக்கான டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சால்வ் பண்ணது தான், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் த பேர் ஆஃப் குவான்டிட்டிஸ் ஹேவிங் சேம் டைமென்ஷன். ஸோ எதுக்கு வந்து சேம் டைமென்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு அப்படின்னா இதுக்கு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் டைமென்ஷன்ஸ்லாம் வேணாம், சிம்பிளாக பாருங்கள். ஒர்க்குன்னு என்ன? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட்டு டார்க்குன்னு என்ன? R×F. இதை வந்து டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட். ஃபோர்ஸ் இன்டூ லென்த்து. இங்கே ரெண்டு பேர்த்துக்குமான ரிலேஷன்லேயும் ஃபோர்ஸும் இருக்குது, லென்த்தும் இருக்குது. ஒர்க்குக்கு ஃபோர்ஸும் இருக்குது, லென்த்தும் இருக்குது. அப்போ இங்கே ரெண்டு பேர்த்துக்கு தான் சேம் டைமென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி. நீங்கள் டைமென்ஷன் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம், இல்லை இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன் வந்து இஎம் வேவில் இதுக்கான ஃபார்முலா வந்து நீங்கள் படிப்பீங்க. இது வந்து உங்களுக்கு 12th இருக்கும். என்ன அப்படின்னா C is equal to 1 divided by √μ0ε0. இதை எப்படி எழுதிக்கலாம்? இதை மேலே இதை வந்து எப்படி எழுதுனா 1 divided by μ0ε0 into whole power 1/2 எழுதிக்கலாமா? ஸோ இதை மேலே கொண்டு வந்தோம்னா μ0ε0 the whole power -1/2. அப்போது இதோட டைமென்ஷனும்
இதோடைய டைமென்ஷனும் சியோட டைமென்ஷன் என்னவா இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். சினா என்ன, வெலாசிட்டி. வெலாசிட்டியோட டைமென்ஷன் என்ன, எல்டி பவர் -1. ஆப்ஷன் வந்து எல்டி பவர் -1. ஸோ சி ஆப்ஷன். ஸோ இது வந்து ஜேயில் கேட்ட ஒரு கொஸ்டின். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதோடைய டைமென்ஷன் வந்து எதோட டைமென்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைமென்ஷன் இந்த கொஷின் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஷினாக இருக்குது. இது உங்களால் சால்வ் பண்ண முடியலனாலும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த கொஷினை சால்வ் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான், இந்த லெக்சர் வந்து பார்த்தா முடிஞ்சிருச்சு. இந்த நெக்ஸ்ட் லெக்சரில் டைமென்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வந்து எரர் பார்த்துடலாம். ஸோ தேங்க்யூ.